தளபதி வந்தாலே தஞ்சை தரணினாலே தளபதி தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. நான் என்ன ஒன்றுனா, தஞ்சாவூரில் 100% 90 பேர் தளபதியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. தளபதி தான் ஓட்டு. என்னன்னா 4900 பேர் தான் பாஸு அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாசு கொடுக்கணும்னா அவ்வளோ பேர் நைட்டே நிறைய பேர் படுத்துட்டாங்க. நான் கேட்குறது அதுதான். நீ என்ன தான் கொடுக்கணும், எம்ஜிஆர் அது மாதிரி தான் செஞ்சீங்க. அவரை உட்கார விட்டுனீங்க, படத்தெல்லாம் கூட்டினீங்க, எல்லாமே பண்ணீங்க. அதே மாதிரி தளபதிக்கு பண்ணால் அது மாதிரி ஆனால் எம்ஜிஆர் என்ன இறக்குற வரையும் அவர் தான் முதலமைச்சர் இருந்தார். அதே மாதிரி இந்த வாட்டி தளபதி தான் முதலமைச்சர் ஆகுவார். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. எங்கள் வார்டில் 16, 17, 16வது வார்டு எம்எல்ஏ வார்டு, 17 நேதா முன்னாள் பொருளாளர் அவர் வார்டு. இன்னே வர வார்டு மக்கள் எங்கள் தெருவில் திருட்டு போகுது, பொம்பளை பிள்ளை நைட்டு போக முடியல, தண்ணி அடிச்சு ரொம்புடுக்குறாங்க. எங்கள் தெருவுக்கு எங்களுக்கு சேஃப்டின்னு கேமரா கேட்டாங்க. இந்த நிமிஷம் வைக்கல. நான் தளபதி கட்சியில் இருந்து என் சொந்த செலவில் என் தெரு ஃபுல்லாக ஃபைனலாக வரல கேமரா வச்சுருக்கேன். தெரு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஆனால் வர ரசிகர் ஓட்டு ரசிகர் ஓட்டாக மாறுமான்னு கேட்குறாங்க. ஓட்டாக உள்ளவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. அதனால் அந்த எந்த மாற்றம் இல்லை. கண்டிப்பாக இந்த முறையில் இன்னையுமே தளபதி தான் முதலமைச்சர். ஓகேண்ணா. டெல்டாவோட சப்போர்ட்டுங்கிறதுல தமிழ்நாட்டோட சப்போர்ட்டே தளபதி தான். கண்டிப்பாக 2026 தளபதி விஜய் தான். நான் எங்கள் வார்டுக்கு நான் சொந்தமாக கேமரா வச்சேன்ல, அது மாதிரி எங்களோட கோரிக்கை அனைத்து மாவட்டத்துக்கும் அனைத்து வார்டுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்களுக்கு பாதுகாப்பாக சிசிடிவி கேமரா வைக்கணும். எங்களோட கோரிக்கையை நாங்கள் சொல்லுவோம் தளபதிகிட்ட. தளபதி செய்வார் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அதை.